நாங்களும் வந்து சீமான் அண்ணனை வந்து பேசணும்னு பார்த்துருந்தோம். திடீர்னு பார்த்தா நேற்று அவரோட கண்டென்ட் எங்களுக்கு கிடச்சிருக்குது. நேற்று அஜித்குமார் அவர்கள் வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தார். சீமான் அவர்கள் வந்து நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் பிரபாகரனோட மகன் அண்ணன் இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் ஆட்சியில் உக்காஞ்சாருன்னா எந்த கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டாராம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியில் வந்த பிறகு எந்த கொம்பனையும் இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லலாம். எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்க வேண்டாம். சரி, நாங்கள் வந்து நம்ம சீமான் அண்ணனை வந்து சரி அட்டாக் பண்ணி நீ கலாய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 பேரை போட்டு பழகுறாரு. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டெர்லைட்டில் நடந்த கேஸை பற்றி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா கொடநாடு இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. இதில் 2 பேரும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்கன்றாரு. இப்போ என்னன்னா எடப்பாடி ஐயா வந்து அஜித்குமாரை பற்றி பேசினா இவர் என்ன பண்ணாரு, ஃபெனிக்ஸ் ஜெயராஜை பற்றி பேசுகிறாரு. உங்க அண்ணனே ஒரு உருட்டு மண்ண. சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான். வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு நீ போட்டா போடு, போலேனா போ, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அண்ணன் ஒன்னொன்னு சொல்றாரு, சாராயம் குச்சி செத்தா 10 லட்சமா. ஆனா அண்ணனோட டைலாக் டெலிவரி எல்லாம் வேற மாதிரி இருக்குது. நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறது. அண்ணன் வந்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கல் வந்து போதை பொருள்லையாம், உணவு பொருளாம். அண்ணன் சீமான் அண்ணன், நீங்கள் ஆம்ஸ்டாங்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒன்று கலாச்சிக்கிறாரு, அதை பார்க்குறீங்களா? 2000 பொய் பேசுகிறான்னு கை தட்டுறாங்க, 2000 பொய் பேசுகிறாங்க கை தட்டுறாங்க. AK-47 74 சுட்டுன்றாங்க, கறியை சாப்பிட்டுன்றாங்க, என்னென்ன கறியெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு இருக்கிறோம். நம்ம அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு இருக்கோம். அதனால் நம்ம வந்து பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சமூகத்தை வழிநாட்டும். அண்ணன் வந்து இந்த ஒரு டைலாகை மட்டும் மாற்றவே மாட்டேங்கிறாரு. என்னன்னா, இந்த நிலம் என் கையில் சிக்கினாலும் இந்த அதிகாரம் என்கிட்ட வந்திருந்தாலுமே இன்னும் 10 மாதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வரும், விரைவில் வரும். இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எவனும் எதிர் நிற்க முடியாது. நம்ம தலை படத்தில் வர மாதிரி தான் கடைசியில் வந்தவர் தான் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி உங்கள் 4% ஓட்டை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஆல்ரெடி வந்துருக்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?